துரை வைகோவாயிர முடியுமா? One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 094450255558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. இப்போ துரை வைகோ நாளைக்கு நிர்வாக குழு கூட்டம். இன்னைக்கு முதன்மை செயலாளர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாரு. காரணம் வைகோவுடைய மகன் என்கின்ற அதை தவிர இந்த கட்சிக்கு எந்த தியாகம் பண்ணல. மல்லை சத்யாவை பதவியிலிருந்து எடுக்கணும்னு துரை வைகோ கேட்கிறாரு. துரை வைகோ கொஞ்சமா கட்சி பணியில் ஈடுபடுறாரு. இல்லைங்க, கட்சி பணியில் ஈடுபட்டா மல்லை சத்யாவை கட்சி வெளியே போய் சொல்லணுமா? அரவணைத்து போவதானுங்க தலைவனுக்கு தகுதி. இப்போ அவர் தான் சார் வெளியே வந்துட்டாரு. இல்லை, அவர் வெளியே வந்தாருன்னா மல்லை சத்யா வெளியே போகணும், இல்லை நான் வெளியே போகணும்னு வர்றாரு. மல்லை சத்யா என்ன ரகசியத்தை வெளியே விற்கிறாருங்கிறாரு. இங்கே என்ன ரகசியம் இருக்குது மதிமுகவில்? மல்லை சத்யாவை விட வைகோ பையனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. வைகோ பையங்கிற செல்வாக்கு தான். இல்லை, அவர் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாரு, போராட்டங்கள் நிற்கிறாரு. இப்போ மல்லை சத்யா இல்லைன்னா 5 மாவட்டங்கள் ஆளே இல்லை. அப்படியே எங்க திமுக அள்ளிட்டு போயிடும். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். துரை வைகோடைய பொறுப்பு பறிக்கப்பட்டதாக சொல்றாங்களே சார், காரணம்? இப்போ துரை வைகோ நாளைக்கு நிர்வாக குழு கூட்டம். இன்னைக்கு முதன்மை செயலாளர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாரு. காரணம் துரை வைகோவுடைய மகன் என்கின்ற அதை தவிர இந்த கட்சிக்கு எந்த தியாகம் பண்ணல. அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். வைகோ பையன், வைகோக்கு உழைப்பு இருக்கு, அதை நான் மறுக்க முடியாது. வைகோக்கு அரை நூற்றாண்டு கால உழைப்பு இருக்கு, அதை யாராலும் மறுக்க முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. ஆனால் துரை வைகோவாயிர முடியுமா? ஆக முடியாது. வைகோனுடைய போர்ப்படை தளபதி தான் மல்லை சத்யா. வைகோ 93ல் பிரிந்த பொழுது பல தளபதிகள் வந்தாங்க வைகோ பின்னர். ஒரு தலைவனுக்கு யாரால் புகழ்லாம் தளபதிகளால் தான் புகழ். ஆனால் இன்னைக்கு மல்லை சத்யாவை பதவியிலிருந்து எடுக்கணுங்கிறார் துரை வைகோ. மல்லை சத்யா கேட்கிறாரா? மல்லை சத்யாவை பதவியிலிருந்து எடுக்கணும்னு துரை வைகோ கேட்கிறாரு. எதுக்காக கேட்கிறாரு இவரு? எதுக்காக கேட்கிறான்னா, மாவட்ட செயலாளர்கள் பூரா துரை வைகோ கட்டுப்பாட்டுக்கு வரமா மறுக்கிறாங்க. எல்லாம் யாரோட இருக்காங்க? மல்லை சத்யாவோட இருக்காங்க. ஒண்ணு வைகோ இல்லைன்னா மல்லை சத்யா. ஏன்னா இவங்க தான் 93 அன்னைக்கு ஏறக்குறைய 32 ஆண்டு காலம் அரசியல் பண்ணுவாங்க. எங்க மதிமுக அரசியல் யாரை எதிர்த்து? திமுகவை எதிர்த்து. இப்போ துரை வைகோ என்ன சொல்றாரு? ஒரே நல்ல கட்சி, ஆட்சி அதிகாரம் எல்லாம் தன்னுடைய மதிமுக அலுவலகம் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணுங்கிறார். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணுங்கிறார். அப்போ இது எப்படி சாத்தியம்? மதிமுக உடைஞ்ச பொழுது ஏறக்குறைய 9 மாவட்ட செயலாளர்கள் வைகோட வந்தாங்க. அப்படி வந்தவள்ள ஒரு ஆள் மல்லை சத்யா, ஒரு பெரிய தலித் தலைவர், தலித் லீடரு. சென்னையை ஒட்டி ஒரு 5 மாவட்டங்களில் செல்வாக்கான நபர். இவரை இழப்பது என்பது வைகோ விரும்பலை. ஆனால் வைகோ மகனுக்கு அந்த மல்லை சத்யாவினுடைய உழைப்பு தெரியல. இவங்கெல்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய முதலாளிகளாக வளர்ந்தவர்கள். யார்? வைகோ பையனெல்லாம். மல்லை சத்யாவை விட வைகோ பையனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல? இல்லை, வைகோ பையங்கிற செல்வாக்கு தான். இல்லை, அவர் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாரு, போராட்டங்கள் நிற்கிறாரு, பார்லிமெண்ட்டில் பேசுறதா இருக்கட்டும். அதுக்கு இல்லை, அதாவதுங்க இதெல்லாம் பேசிக் மல்லை சத்யாவை போன்ற பல சத்யாக்களுடைய உழைப்பு தானே. 93ல் யார் துரை வைகோ யாருக்கா தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு கண்டப்பணம் தெரியும், கணேசமூர்த்தி தெரியும், மல்லை சத்யாவை தெரியும், வேளச்சேரி மணிமாறன் தெரியும். இவர்களெல்லாம் தான் அன்னைக்கு தளபதிகள், படை தளபதிகள். துரை வைகோ கொஞ்சமா கட்சி பணியில் ஈடுபடுறாரு. இல்லைங்க, கட்சி பணியில் ஈடுபட்டா மல்லை சத்யாவை கட்சி வெளியே போய் சொல்லணுமா? அரவணைத்து போவதானுங்க தலைவனுக்கு தகுதி. இப்போ அவர் தான் சார் வெளியே வந்துட்டாரு. இல்லை, அவர் வெளியே வந்தாருன்னா மல்லை சத்யா வெளியே போகணும், இல்லை நான் வெளியே போகணும்னு வர்றாரு. குற்றச்சாட்டு பூராமே மல்லை சத்யா மேலே சொல்லிட்டு வர்றாரு. மல்லை சத்யா என்ன ரகசியத்தை வெளியே விற்கிறாருங்கிறாரு. இங்கே என்ன ரகசியம் இருக்குது மதிமுகவில்? அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? ரகசியங்களை வெளியே வித்துறாரு, வெளியில் சொல்லிடுறாரு. மதிமுகவில் ஒரு எம்பி சீட்டாக வைகோக்கே இப்போ கிடைக்குமான சந்தேகமாக இருக்குது. இந்த நிலைமையில் அங்கே என்ன பெரிய ரகசியம் இருக்குது? திமுக அதிகாரம் இருக்குது, அங்கே பல ரகசியம் இருக்குது. அதிமுக இருக்குது, அங்கே பல ரகசியம் இருக்குது. இதை தாண்டி வேறு என்ன ரகசியம் இருக்குது? ராமதாஸ்டி ரகசியம் இல்லை, தேமுதிக ரகசியம் இல்லை, இப்படி யார்கிட்டையுமே ரகசியம் இல்லையே. மதிமுகவை பொறுத்தவரை மதிமுக முன்னணி தளபதிகளை இழந்தால் அது உயிரற்ற ஜடத்துக்கு சமமானது. என்ன காரணம்னா, இன்றைக்கி மல்லை சத்யாவை போன்ற பல தலைவர்கள் அந்த கட்சிக்கு பெருமை சேர்த்துட்ருக்காங்க.
கணேசமூர்த்தி மரணமெல்லாம் ஈரோட்டில் கட்சியெல்லாம் போச்சு. என்ன பல கணேசமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை நாடாளுமன்ற 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருந்து வைகோவோட வந்தவர். ஈரோடு பெரியார் மாவட்டம் முழுக்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். இப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அடையாளம். இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், செங்கல்பட்டு 5 மாவட்டத்துக்கு மல்லை சத்யாவால் மாவட்டத்தில் மதிமுகவை நிலைநிறுத்தியது மல்லை சத்யா. இப்போ மல்லை சத்யா இல்லைன்னா 5 மாவட்டங்கள் ஆளே இல்லை. அப்படியே எங்கே திமுக அள்ளிட்டு போயிடும். மல்லை சத்யா வெளியேறினார்னா திமுக அப்படியே அள்ளிட்டு போயிடும். 5 மாவட்டங்கள் இருக்கிற மாவட்ட செயலாளர் உட்பட நிர்வாகி அத்தனை பேர் எங்கே போயிடுவான்? திமுக போயிடுவான். அப்போ மதிமுக அங்கே என்ன இருக்கும்? இப்படி எல்லா மாவட்டங்கள்லையும் போனால் கட்சியினுடைய நிலை பரிதாபமாயிரும். அப்போது அவர்களை நீங்கள் அரசியலுக்கு பக்குவப்படுத்தணுமே தவிர, அவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களோடு முரண்படக்கூடாது. மதிமுக உடைந்த பொழுது கருணாநிதி நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு நேரடியாக போனார். தயவுசெய்து விட்டுட்டு போயிடாதீங்க, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்ம ஆட்சிக்கு வருவோம், அதிகாரத்துக்கு வருவோம், இப்படி போய் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வீட்டில் கெஞ்சினார். கருணாநிதியுடைய மனைவி போய் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருடைய மனைவிட்ட அழுதாங்க. தயவுசெய்து கட்சியை உடைச்சிடாதீங்க, காணாமல் வைக்கிறாதீங்க. இது பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு எத்தனை உயிர் போராட்டம், பல ஆண்டு கால போராட்டம், காங்கிரஸுக்கு எதிராக இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்குவது, இப்படியெல்லாம் சொல்லி தான் அந்த கட்சியை காப்பாற்றுனாங்க. ஆக மதிமுக கணேசமூர்த்தி இழந்தது பெரும் இழப்பு, கண்ணப்பனை இழந்தது, செஞ்சி ராமச்சந்திரன், எல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள். இன்றைக்கி அவ்வளோ பேர் இருந்தால் என்ன மதிமுகவோட நிலைமை என்ன? செஞ்சி ராமச்சந்திரன்லாம் எவ்வளோ பெரிய தலைவர். கோயம்புத்தூரில் கண்ணப்பன், மதுராந்த ஆறுமுகம், நெல்லை இலக்குவன், இப்படி பட்டியல் அடிக்கிட்டே போகலாமே. ஒவ்வொருத்தரும் திமுக மாவட்ட செயலாளருக்கு இணையான மாவட்ட செயலாளர். இவர்களெல்லாம் இல்லாததனுடைய விளைவு தான் இன்றைக்கி மதிமுக இப்படி துரை வைகோவையும் தவிர மதிமுக யாரையுமே தெரியாமல் போய்விட்டது. அதனால் மல்லை சத்யாவை இழப்பதை வைகோ விரும்பலை. நியாயமாக இருக்குது. நான் வைகோவை உண்மையாக பாராட்டுறேன். அவருக்கு அந்த உழைப்பு தெரிஞ்சிருக்கு. உழைப்பே வைகோ எடுத்த முடியுமா சார்? ஆமாம், வைகோ தான் மல்லை சத்யாவை இழக்க விரும்பலை. மகனுக்கு அதை புரிந்து கொள்ள வைக்க முடியல. அன்புமணி ராமதாஸ் கதை தான். அப்பாவை பாமகவிலும் இதே போன்ற ஒரு நிலை தான். அதே நிலை தான் மதிமுகவிலும். அங்கேயும் அப்பா மகன் சண்டை, இங்கேயும் அப்பா மகன் சண்டை. ஏன்னா ராமதாஸருடைய உழைப்பு அன்புமணிக்கு தெரியல, வைகோவினுடைய உழைப்பு துரை வைகோவுக்கு தெரியல, கருணாநிதியின் உழைப்பு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் துரைமுருகன் வெளியே அனுப்பலை, ரஜினியை வச்சு சொல்ல வைக்கிறார். பொன்முடி உழைப்பு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கு. இது அத்தனையும் அப்படியே யாருக்காக அறுவடை பண்ணுறாரு? கருணாநிதி யாருக்கு அறுவடை பண்ணி கொடுத்தாரு? மகனுக்கு அறுவடை பண்ணி அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சார். யாரையும் வெளியே அனுப்பலையே. அதை ஸ்டாலின் அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்கார். அங்கேருந்து யாரும் விலகலையே. ஸ்டாலின் தான் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிறார். ஸ்டாலினுடைய ஆலோசனையை துரைமுருகன், ஏவாவேலு, பொன்முடி, பெரியசாமி, இப்படி இந்த மூத்த நிர்வாகிகள்லாம் பிணக்கு இருந்தாலும் வெளியே தெரியாமல் கட்சி போயிட்டுருக்கு. ஆனால் மதிமுகவிலையும் பாமகவிலையும் சமாளிக்க முடியல. இதே நிலைமை தான் அதிமுகவுக்குள்ளேயும். அதிமுகவில் எடப்பாடி கட்டுப்பாட்டிலே இல்லை வேலுமணி, எடப்பாடி கட்டுப்பாட்டிலே இல்லை தங்கமணி, எடப்பாடி கட்டுப்பாட்டிலே இல்லை ஹெல்த்து விஜயபாஸ்கர், எல்லாம் பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் கட்டுப்பாட்டிலே இல்லை. இருந்தாலும் எடப்பாடி என்ன பண்ணுறாரு? யாரையும் கட்சி விட்டு நீக்கலை. என்ன பண்ணுறாரு? அதிகாரத்தை நோக்கி நகருவோம். 26 நாற்காலி கிடச்சிடுச்சுன்னா அத்தனை பேரும் சரண்டர் ஆயிடுவோம். சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குறாரு. அப்போது இதுதான் அரசியல் தலைவனுக்கான தகுதி. மல்லை சத்யா விரட்டி விட்டால் கட்சி ஆட்சிக்கு வந்துடுமா? பல மல்லை சத்யாக்கள் காணாமல் போயிட்டாங்க. அங்கேருந்து விரட்டி விட்டது யாருன்னு கட்சி தலைமைக்கு தான் தெரியும். எடப்பாடியினுடைய அந்த ராஜேந்திர நடவடிக்கை பார்த்தா தெரிஞ்சுங்க.
அன்புமணி தெரிஞ்சுக்கணும், துரை வைக்கோவும் தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா வந்து எடப்பாடிக்கு வழிகாட்டி. அந்த அம்மா ஒரு பெரிய கட்சியை ஆலமரம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த ஆலமரம் செதறண்டு போச்சு. பல கிளைகள் வெட்டப்பட்டது, பல விழுதுகள் வெட்டப்பட்டது, எவ்வளவோ சேதாரமாச்சு. இந்த சேதாரத்தை சரி பண்ணி அந்த அம்மா தான் கொண்டு வந்து ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு பிறகு அதே சேதாரம் ஆகாமல் தடுத்தவர் எடப்பாடி. எந்த மூத்த தலைவரையும் இழக்கவே இல்லை, இன்றைக்கு வரை இழக்கலையே. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஆர். வீரப்பனுக்கு ஜெயலலிதா மந்திரி பதவி கொடுத்தது. இது அப்போது இந்த கட்சி எப்படியாவது கட்டி காப்பாற்ற வேண்டும். அதுதான் மதிமுகவுக்கு வலிமை, பாமகவுக்கு வலிமை. அதிமுக எப்படி எடப்பாடி அமைதியாக இருக்கார். எம்ஜிஆரினுடைய பெருந்தொண்டன் சைத துரைசாமி அவரை இந்த கூட்டணிக்கு முன்னாடி சொன்னார், நம்முடைய பொது எதிரி திமுகவை எதிர்க்கணும்னா பாஜகவோடு சேருவதை தவிர வேறு வழி இல்லை. பாஜக சேர்ந்தீங்கன்னா பாஜகவுக்கே உரிய அத்தனை வேலைகளையும் செஞ்சு விஜய் உள்ளே கொண்டுருவாங்க, தேவைப்பட்டால் சீமானை உள்ளே கொண்டுருவாங்க. இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கலாம். இதைத்தான் சொன்னார் யார்? சைதையார், எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சொன்னார். அவர் உடனே நீங்கள் கெஸ்ட்டு ரோல் அரசியல்வாதின்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சு? அவர் சொன்னதான் நடந்திருக்கு. எம்ஜிஆருக்கு பெருந்தொண்டன்னா இன்றைக்கி எம்ஜிஆர் புகழ்பாடுகிற ஒரே நபர் அந்த சைதையார் தான். கருணாநிதிக்கு எலுமிச்சங்காய் தேய்ச்ச ஒரே எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சைதை தான். அப்போது கட்சிகளை ஒருங்கிணைத்து போகணும், கட்சியை உடைக்கக்கூடாது. இந்த பக்குவம் அன்புமணிக்கும் இல்லை, துரை வைகோக்கும் இல்லை. என்ன காரணம்னா இன்னும் பக்குவப்படவில்லை. அப்பா இருக்கார், அத்தனை சுமைகளையும் அவர் சுமக்கிறாரு. அதனால் அன்புமணிக்கு அரசியல் ஆளுமை குறைவு. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.